வணக்கம் நேயர்களே, நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள். ஒரு புதிய செய்தியோடு நேயர்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. திருப்பூர் பின்னலாடை ஏற்றுமதி வர்த்தகம், உள்நாட்டு உற்பத்தி, அதனுடைய வர்த்தகம் இவையெல்லாம் தொடர்ந்து வளர்ச்சி பாதையிலே பயணிப்பதற்கு நிறைய சேவை நிறுவனங்கள் நம்முடைய திருப்பூர் மாத்திரமல்ல உலகம் முழுக்க இதற்கான சேவை திட்டங்களை சேவைகளை வழங்கி கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே திருப்பூரை தலைமையகமாக கொண்டு லெஜண்ட் எக்ஸ்பிரஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் இந்நிறுவனம் கடந்த 23 ஆண்டுகளுக்கு மேலாக திருப்பூர் ஏற்றுமதியாளர்களுக்கும் உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் பெரும் பங்காற்றி வருகிறது. ஏனெனில் ஒரு நிறுவனம் 20 ஆண்டுகள் கடந்து அநேக வாடிக்கையாளர்களை பெற்று சிறப்புடன் பயணிக்கிறது என்றால் அந்த நிறுவனத்தினுடைய வாடிக்கையாளர் சேவையினுடைய அந்த ஒரு வெளிப்பாடு சிறப்பம்சங்கள் தான். ஆகவே நாம் லெஜண்ட் எக்ஸ்பிரஸ் நிறுவனத்திற்கு இப்போது வந்திருக்கிறோம். இதனுடைய நிர்வாக இயக்குனர் திரு பாபு அவர்கள் இந்த திருப்பூருடைய மண்ணின் மைந்தர். இங்கிருந்து அவர் ஒரே துறையிலே பயணித்து ஏராளமான வாடிக்கையாளர்களை பெற்று வளர்ந்து வருகிறார். வாருங்கள், அவருடைய இந்த லெஜண்ட் எக்ஸ்பிரஸ் அதனுடைய சேவை பற்றி நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே துறையிலே பயணித்து நீங்கள் நிறைய கேள்விப்படுறோம் லெஜண்ட் எக்ஸ்பிரஸை பற்றி. நீங்கள் சேவை மாத்திரமல்லாது நிறைய தொழில்துறையினருக்கு அவர்கள் அறியாத விஷயங்களை கற்றுக் கொடுக்குற ஒரு மன நிலையோடு நீங்கள் செயல்பட்டு வருவதான் நாங்கள் கேள்விப்பட்டு தான் இந்த உங்களிடம் நேர்காணல் செய்ய வேண்டும் என்கின்ற ஆவலாக வந்தோம். நிறைய உங்கள் லெஜண்ட் எக்ஸ்பிரஸ் மூலமாக பொருட்களை மேலை நாடுகளுக்கு வெளிநாடுகளுக்கு அனுப்பி தருவது, நம்முடைய இந்தியாவின் பல மாநிலங்களுக்கு அனுப்பி தருவது, அது மாத்திரமல்ல இ-காமர்ஸ் வர்த்தக தொடர்புகளில் கூட நீங்கள் தொழில்துறையினருக்கு இண்டிவிஜுவலாக ஒரு அக்கறையோடு உதவி வருகிறீர்கள். முதலாவது அதற்காக எங்களுடைய ஊடகத்தின் மூலமாக நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் மூலமாக உங்களுக்கு நன்றிகள், பாராட்டுக்கள். நன்றி. சொல்லுங்க, உங்களை பற்றி சொல்லுங்க. முதல்ல நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் ஒரு 25 வருஷமாக அந்த சேவையில் நீங்கள் இருக்கீங்க. எங்களை மாதிரி ஒரு சிறு தொழில் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கவங்களை நீங்கள் நாங்கள் என்ன சேவை செய்கிறோம் அப்படிங்கிறத அதனால் என்ன தேவை இருக்குது, அதனால் பிஸ்னஸ் பீப்புள்ஸ்க்கு என்ன தேவைங்கிறத நீங்கள் கொண்டு போய் சேர்த்தலில் உங்களுடைய பங்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதுக்கு அதில் என்னையை நீங்கள் பார்த்து இது எனக்கு பண்ணி கொடுக்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் உங்களுக்கும். மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய வளர்ச்சி அப்படின்னு சொன்னால், வளர்ச்சி அப்படிங்கிறத விட இங்கே இருக்கிற திருப்பூரில் இருக்கிற எக்ஸ்போர்ட்டர்ஸ் தான் என்னுடைய காட் ஃபாதர்ஸ் மாதிரி. நான் சன் ஆஃப் சாயாக இருந்தாலும் இங்கே இருக்கிற எக்ஸ்போர்ட்டர்ஸ் தான் என்னை வாழ வச்சது, இங்கே இருக்கிற பிஸ்னஸ் பீப்புள்ஸ் தான் என்னை வாழ வச்சது. இன்றைக்கி 23 வருஷமாக நாங்கள் அந்த தொழிலில் இருக்கோம். அப்படின்னா என்னோட கரியர் ஸ்டார்ட் பண்ணது 1991 ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில், கொரியர் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் 93 ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி ஒரு ஆப்ரேஷன் பிக்கப் டெலிவரி ஸ்டாஃபாக இருந்து, அதற்கு பிறகு டெரிட்டரி மேனேஜர் சேல்ஸ் வரைக்கும் இருந்து, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னு தெரியாமல் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. அந்த மல்டிநேஷனல் கம்பெனியில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தனியாக பண்ண முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குதா, நீங்கள் பண்ண முடியுமான்னு கேட்கும்போது நான் தொழிலாக எடுத்து அதை செஞ்சு இதில் ஜெயிப்போமா மாட்டோமா அப்படின்னு இல்லாமல் கஸ்டமர் சேவை ஒன்றே கருத்தில் கொண்டு நம்ம செஞ்சோம். இந்த 23 வருஷம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இன்றைக்கி எவ்வளவோ நடுவில் பிரச்சனை நடுவில் நீங்கள் வளர்ந்து இன்றைக்கி இந்த எக்ஸ்போர்ட்டர்ஸோட தயவாலையும் நான் திருப்பூரில் சென்னையில் ஆஃபீஸ் இருக்குது, தமிழ்நாடு ஃபுல்லாக ஏஜென்சி கொடுத்துருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஊர்லேயும் நாங்கள் எங்கள் சர்வீஸை டொமஸ்டிக்கில் ப்ரையாரிட்டி டெலிவரிஸும் இன்டர்நேஷ்னல் ஆல்மோஸ்ட் 224 கண்ட்ரிஸ் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் இப்போ எங்களுடைய நாங்கள் கொடுத்த அருமை. இந்த கொரியர் அப்படின்றத பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் டென்ஷனான ஒரு பணி. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள இப்போ சென்று சேர வேண்டிய பொருட்கள் அந்த இடத்துக்கு போய் சேரலைன்னா
பலவிதமான உங்களுக்கு அழைப்புகள், பலவிதமான, ஏன்னா இயற்கையை சொல்ல முடியாது. இயற்கை எப்படி வேண்டுமானாலும் மாறும். போக்குவரத்து, மழை, புயல், இது மாதிரி எல்லாம் இருக்குது. ஒரு ரொம்ப ரிஸ்கியான தொழிலாக நினைக்கப்படக்கூடிய இந்த சேவையை எப்படி இவ்வளவு அழகாக 20 வருஷம் தாண்டி வெற்றிகரமாக நடத்தும், அதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். எப்படி அதே துறையை தேர்ந்தெடுத்து நீங்கள் வளர வேண்டும் என்கின்ற அந்த ஒரு இலக்கு வைத்து அதில் சாதித்திருக்கிறீர்கள். நீங்கள் தொடர்ந்து எப்படி அது சர்வீஸில் இருக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட்டு, நீங்கள் பொறுமையாக இருந்தால் தான் இருக்க முடியும். நீங்கள் எங்களுடைய தொழிலில் வந்து நாங்கள் சொல்கிறது என்னென்னா, உடல் மொழி, அதாவது பாடி லாங்குவேஜில் ஸ்பீடாகும், மென்டலி கொஞ்சம் நிதானமாக திங்க் பண்ணால் மட்டும்தான் இந்த சேவையை நீங்கள் செய்ய முடியும். அருமையாக சொன்னீங்க. ஏன்னா பாடி லாங்குவேஜில் ஸ்பீடாக இருந்தால் தான் நீங்கள் ஒரு இடத்துக்கு ஸ்பீடாக போய், ஃபிசிக்கலாக ஃபிட்னஸாக இருந்தால் தான் நீங்கள் போய் எடுத்துகிட்டு பார்சல் எடுத்துகிட்டு வந்து எல்லாம் கொடுத்துருவோம். ஸோ இதில் ஆரம்பத்துலேருந்தே என்னுடைய தனிப்பட்ட ஒரு விஷயமா நான் வச்சுருந்தேன். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா சேவை மனப்பான்மைங்கிறது உங்களுக்கு அதாவது சர்வீஸ் ஓரியன்ட் மைண்டுங்கிறது உங்களுக்கு பேசிக்காகவே ஃபண்டமெண்டலாகவே இருந்தால் மட்டும்தான் இதை பண்ண முடியும். இந்த சூழ்நிலையில் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் வளர்ச்சியும் நம்மளுக்கு கை கொடுத்ததுனால அந்த கொரியர் சாம்பிள் வந்து ஒரு முக்கியமான வந்து இங்கே இருக்கிற எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கும் அங்கே இருக்கிற பையருக்கும் ஒரு பிரிட்ஜாக நாங்கள் இருக்கிற மாதிரி சூழ்நிலையாகுது. அப்போது அந்த கொரியருங்கிறத வந்து ஜஸ்ட் வந்து ஏதோ போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி கொரியர் கொடுக்குறாங்க, கொண்டு டெலிவரி பண்ணுறது இல்லாமல் அதில் எங்களோட லவ், அஃபெக்ஷன் எல்லாமே அது உள்ள இருக்கும். அது ஒரு பார்சல் வந்து கஸ்டமர் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த பார்சல் அவர் டேபிளை விட்டு வர வரைக்கும் தான் அது அவருடைய பார்சல். அந்த பார்சல் எங்ககிட்ட வந்துருச்சுன்னா அது எங்களுடைய பார்சலை ட்ரீட் பண்ணி தான் நாங்கள் பர்சனலாக கேர் எடுத்து தான் அதை சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். அதில் வந்து பேக்கிங் பண்ணுறது எப்படி, அதுக்கு என்ன மாதிரி பேக்கிங் பண்ணால் அது டேமேஜ் ஆகாமல் போய் பையர் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து நாங்கள் முக்கியமாக, அதுதான் எங்களுடைய முக்கியமாக கருத்தில் கொண்டு வந்து அதை நாங்கள் செயல்பட்டு வரோம். அது வந்து எங்களுக்கு இது வரைக்கும் நாங்கள் எங்கள் கஸ்டமரை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம், சர்வீஸ் பண்ணியிருக்கோம். ஈவன் சில ஃபெயிலியர்ஸ் வந்திருந்தாலும் அதை நாங்கள் எப்படி சரி பண்ணிக்கணுங்கிறது உடனடியாக நாங்கள் ப்ரொஆக்டிவாக அதுக்கான மெஷர்மெண்ட் எல்லாம் எடுத்து நாங்கள் அதை சரி பண்ணி இப்போ ஓரளவுக்கு நல்லாவே பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் சில சிறப்பு சேவைகளை நாங்கள் விரிவுபடுத்திட்டு போயிட்டு இருக்கோம். மிக்க மகிழ்ச்சி. உலகளாவிய உங்களுடைய இந்த நெட்வொர்க் இருக்கு இல்லையா, எந்தெந்த நாடுகளுக்கு எவ்வளவு நேரத்தில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய வாடிக்கையாளர்களுடைய அந்த கொரியர்களை கொண்டு சேர்க்கிறீர்கள்? இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாம்பே, டெல்லி, குர்கான், நொய்டா இந்த மாதிரி லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் இருக்கிற எக்ஸ்போர்ட்டர்ஸோட பையிங் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பையிங் ஆஃபீஸ் அவங்க லைசன் ஆஃபீஸர் தான் அங்கே இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது சில அப்ரூவல்ஸ் எல்லாம் இங்கேருந்து அங்கே போய் அங்கே அப்ரூவல் ஆகி தான் பையருக்கு டெலிவரி வேணும். ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, இப்போ இங்கேருந்து ஜென்ரலாக கொரியர் கம்பெனிஸ் நீங்கள் நேமிட் யாரோ பெரிய பிராண்டை சொன்னால் கூட அவங்க வந்து ஒரு 48 மணி நேரம் 72 மணி நேரம் அவங்க டெலிவரி ஆகுது. நாங்கள் என்ன பண்ணுவோம், அதை ஒரு 24 மணி நேரத்தை கூட சேர்த்த முடியுமா அப்படின்னு. இதை வந்து பிராண்டுன்னு சொல்ல முடியாது. லெஜெண்டில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஏர்லைனை பிடிப்போம், அதுக்குன்னு தனியாக ஒரு ஆளை ஃப்ளை பண்ண வைப்போம், இல்லை அதுக்குன்னு தனியாகவே இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் பிராண்டில் இருக்க மாட்டாங்க, பட் ஸ்பெஷலைஸ்ட் சர்வீஸாக பர்சனல் கேரக்டர் கூட கொடுப்பாங்க. அந்த சர்வீஸை வந்து நாங்கள் முக்கியமாக பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கொரியர் வந்து 100ல் 1 தான் வரும். 100யுமே வந்து அவங்க இந்த மாதிரி அனுப்ப மாட்டாங்க. 100ல் 1 வரும்போது அந்த ஒரு கொரியர் தான் என்னோட ப்ரையாரிட்டி. அதனால தான் நாங்கள் போட்டிருக்கோம் டொமஸ்டிக் ப்ரையாரிட்டி டெலிவரிஷன் பண்ணுறோம். இது ஏன் போட்டிருக்கோம்னா, நாங்கள் வந்து டொமஸ்டிக்னா எல்லா இடத்தையும் பண்ணுறோம் அப்படின்னு இல்லை. ப்ரையாரிட்டி எது வேணுமோ அதுக்கு எங்களை அணுகுனா அதை வந்து நான் வந்து நல்ல முறையில் பண்ணித்தரேன். அது கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை அடைஞ்சிருக்காங்க, அங்கே அப்ரூவ் ஆகி அவங்க பையர் போய் சேர்ந்துருக்குது. அப்படிங்கும்போது டெலிவரியில் வந்து எந்த டிலேவும் ஆகாமல் நம்ம சர்வீஸில் வந்து நல்லா ஒரு ஹாப்பியாக வந்து கஸ்டமர் இருக்கிற மாதிரி நாங்கள் அந்த சர்வீஸை பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் நிறைய கஸ்டமர் நாங்கள் திருப்தி அடைஞ்சிருக்காங்க. அதை நாங்கள் மெயினான ஒரு சர்வீஸாக பண்ணிகிட்டு இருக்கோம். உள்நாட்டில் இன்டர்நேஷ்னலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, கஸ்டமருக்கு வந்து ப்ரையாரிட்டி பார்க்குறோம். அவங்களுடைய டெலிவரி டைம் எப்போ வேணும், கமெண்ட்ஸ் எப்போ வேணும், பையர் கமெண்ட்ஸ் எப்போ வரும், அவங்க வந்து எங்களுக்கு நாங்கள் டெலிஃபோன் பேசும்போதே சொல்லிடுவாங்க. நாங்கள் ஜஸ்ட் கொரியர் இருக்கான்னு கேட்கறது இல்லை, அவங்களுக்கு எந்த தேவைங்கிறதுன்னு கேட்குறோம். அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்தாப்புல நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம். எந்த பிராண்டில் இருந்துச்சா காஸ்ட் எஃபெக்டிவ், கஸ்டமரோட முக்கியமான விஷயம் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கணும், அப்புறம் வந்து எஃபிஷியன்ட் சர்வீஸ் இருக்கணும், டைம்லி டெலிவரி இருக்கணும். இது மூணு வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட கேப்ஷன் நாங்கள் அப்படி வச்சிருக்கோம். எஃபிஷியன்ட் சர்வீஸ், டைம்லி டெலிவரி, காஸ்ட் எஃபெக்டிவ். இது 3 வந்து கஸ்டமருக்கு மீட் அவுட் பண்ணி கொடுத்தோம்னா நம்ம வந்து அவங்கள்ட்ட பிஸ்னஸும் எடுக்கலாம், நம்ம கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணலாம், அவங்களையும் நம்ம சர்வீஸ் ஃபுல்ஃபில் பண்ணலாம். அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் ஒர்க் பண்ணுறதுனால அது வந்து நல்லா இப்போ வந்து கஸ்டமருக்கு தேவை அதிகமாக அந்த மாதிரி இடத்துல இருக்குது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, சர்வீஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சர்வீஸ் பண்ணுறாங்க, நீங்கள் மட்டும் என்ன ஸ்பெஷல் சர்வீஸ் பண்ண போகிறீங்கன்னு ஒரு கொஸ்டின் வரும். அப்படி இல்லை. சர்வீஸுங்கிறது பார்த்தீங்கன்னா கொரியர் இங்கே எடுத்து அங்கே போகிறது மட்டும் சேர்த்தது கிடையாது. கொரியர் கம்பெனிங்கிறது ஒரு காலத்தில் ஒரு போஸ்ட் அவங்கள்ட்ட ஒரு லெட்டரை வாங்கி கொண்டே கொடுக்குற மாதிரி இருந்தது. இன்றைக்கி வந்து ஒரு கொரியர் கம்பெனியில் ஒரு சாம்பிள் அனுப்புறதோ
இல்லை ஒரு கமர்ஷியல் மோடில் நீங்கள் வியாபாரமே பண்ணுறதா இருந்தாலும் அதுவும் நாங்கள் பண்ணுறோம். அந்த பிளாட்ஃபார்ம் எங்ககிட்ட இருக்குது. அது நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு நீங்கள் ஏர்போர்ட்டில் என்ட்ரு ஆகிற மாதிரி தான். அவ்வளோ தடைகள், அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, செக் பாயிண்ட்ஸ் இருக்குது. இத்தனை செக் பாயிண்ட்ஸ் நீங்கள் ப்ராப்பராக அதை போய் பண்ணால் தான் நீங்கள் போர்டிங் ஆக முடியும். ஜஸ்ட் லைக் தட்லாம் வந்து இன்றைக்கி இருக்கிற இதில் வந்து போர்டிங் ஆக முடியாது. ஸோ இப்போ அந்த மாதிரி வந்து கொரியரையும் நீங்கள் அப்படி உங்கள் சாம்பிள் இங்கேருந்து போகுது, இல்லை உங்கள் சின்ன ஆர்டர், ஸ்மால் ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் கமர்ஷியலாக அனுப்புறீங்க கொரியரில் அப்படின்னா அது வந்து எல்லாருக்கும் ஒரு செக் பாயிண்ட்ஸ் வச்சு தான் போகுது. ப்ராப்பராக கிரீன் சிக்னலில் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் ஆகி உங்களுக்கு டெலிவரி ஆகுது. உங்களோட ட்ராபேக்ஸ் ஆகட்டும், இல்லை ஃப்ரீ ஷிப்பிங் ஆகட்டும், இதெல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த கிரெடிட் உங்களுக்கு வந்துடுது. அதுக்கு எல்லாமே எல்லா வகையிலுமே, அதாவது ஜஸ்ட் கொரியராக மட்டும் ஆட் பண்ணாமல் நாங்கள் எல்லா வகையிலுமே சர்வீஸ் பண்ணி கொடுத்தோம். அருமை. இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்த, வர்த்தக ரீதியாகவும் நாங்கள் உதவி கொண்டிருக்கிறோம், உதவுவதற்கு தயாராக இருக்கிறோம். வர்த்தக ரீதியாகனா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த இ-காமர்ஸ் மூலமாக நிறைய பேருக்கு, ரொம்ப பழைய மூத்தவங்களுக்கு இப்போ உள்ளவங்க நிறைய டெக்னாலஜி தெரிஞ்சுட்டு வந்துடுறாங்க. இந்த இ-காமர்ஸ் மூலமாக தங்களுடைய பின்னல் ஆடைகளை, ஆயத்த ஆடைகளை வந்து மார்க்கெட் பண்ணுறது, சந்தைப்படுத்துறது, உலகளாவிய வர்த்தகத்துக்குள்ளே கொண்டு போகிறது, உள்நாட்டு வர்த்தகத்திலேயே அது பண்ணுறது. அதுக்கு வந்து லெஜெண்ட் எக்ஸ்பிரஸில் வந்து என்ன விதமான இது பண்ணுறீங்க? தேவையான கொஸ்டின் இது இந்த டைட்டில். ஏன்னா இப்போ இருக்கிற ஒரு மார்க்கெட் சிச்சுவேஷன் வந்து அதுதான் டிமாண்ட் பண்ணுது. நான் மெயினாக வந்து உங்களை என்ட்ரி பண்ணுறதுக்கு ஒரு மூல காரணமே இந்த கொஸ்டினாக எடுத்துக்கிட்டு இன்னைக்கு வந்து மெயினாக அது டிமாண்ட் பண்ணுது நீங்கள் மார்க்கெட்டு. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு காலத்தில் நம்ம திருப்பூரில் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் மார்க்கெட்டில் வெஸ்டர்ன் ப்ரீஃப்ஸ்லாம் இருக்கும் 80s. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் வந்துருச்சு. டொமஸ்டிக் மார்க்கெட்லேயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாட் ஓன்லி காட்டன், பாலிஸ்டர், ரயானு, பேம்பு அப்படிங்கிற மாதிரி நிறையா மிக்சட் யானில் காம்பினேஷனில் ஸ்போர்ட்ஸ் வேர் அது இது நிறையா இன்றைக்கி அதை நோக்கி தான் அந்த டொமஸ்டிக் மார்க்கெட்டே போயிட்டுருக்கு. இந்த டொமஸ்டிக் மார்க்கெட் சப்ளை பண்ணுறதால எல்லா எக்ஸ்போர்ட்டர்ஸும் ஒரு செயின் ஸ்டோருக்கு சப்ளை பண்ணுற மாதிரி டொமஸ்டிக்குன்னு பிராண்டிங் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும், எல்லா இடத்துலையும் பிராண்ட் இருக்குது, லோக்கல்லி ஷோரூம் இருக்குது. நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் சரி, குறிப்பிட்டு சொல்ல போனால் நான் சென்னையில் வந்து எனக்கு வந்து சென்னையில் வந்து என்னோட ஆஃபீஸ் இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணுறது. சென்னை ஒரு கேட்வேவும், திருப்பூர் ஒரு கேட்வேவும் வச்சு தான் பண்ணுறோம். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து லிஃப்ட் கேட்வே அப்படின்னு சொன்னால் பெங்களூர்ல இருந்தால் ஷிப் பண்ணிட்டு தானே லிஃப்ட் ஆகுது, கொரியர் கம்பெனிஸோட ஷிப் பண்ணிட்டு. பட் ரெண்டுமே வந்து ஹப்பு மாதிரி உங்களுக்கு சென்னையிலேருந்தும் திருப்பூரும் ஹப்பு மாதிரி தான் கனெக்டிங் பாயிண்ட்னு சொல்லுவோம். இங்கே கனெக்ட் பண்ணியாச்சுன்னா அதோட பெங்களூரில் போய் லிஃப்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இ-காம் பிஸ்னஸ்க்கு நீங்கள் கேட்டதில் டொமஸ்டிக்கில் எப்படி கஸ்டமர்ஸ் வந்து டொமஸ்டிக் பிராண்டிங் எல்லா ஊர்லேயும் இருக்காங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டுக்கும் பிராண்டிங்கில் பண்ணுறதுக்கு இப்போ கஸ்டமர்ஸோட கொயரி வருது. இதுக்கு எப்படி எனக்கு வந்து சக்தியாக இருந்தது அப்படின்னா இந்த ப்ராடக்டை ஏன் நம்ம ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா மெயினாக அவேர்னஸ் தான். எல்லாருக்குமே எல்லாருமே தெரியும். ஒன்று வந்து லார்ஜர் வெர்ஷனில் பண்ணுறாங்க. எக்ஸ்போர்ட்டுங்கிறது இஸ் லார்ஜர் வெர்ஷன். ஓஷன் ஷிப்மெண்ட்டு, ஏர் ஷிப்மெண்ட் அந்த மாதிரி பண்ணுவாங்க. கொரியருங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது சாம்பிள் தான் கொரியர் அனுப்புவாங்க. கொரியர்லேயே வந்து நம்ம அப்படின்னு ஃப்ரைட் ஃபார்வர்டிங்கில் வந்து எக்ஸ்ஒர்க், அதாவது டெஸ்டினேஷனில் எக்ஸ்ஒர்க் பண்ணி பையர் ஃபுட் ஸ்டெப் வரைக்கும் கொரியர் எப்படி ஆக்ட் பண்ணணும் அதே மாதிரி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதையும் பண்ணுறோம். இப்போ வந்து ஸ்மாலர் ஷிப்மெண்ட் 200 கிலோ 300 கிலோ ஷார்ட் ஷிப்மெண்ட் இதெல்லாம் வருதுன்னா நாங்கள் வந்து டோட்டலாக வந்து அவங்களுக்கு கஸ்டமருக்கு கமர்ஷியல் மோட் எப்படி போதும் அதே கமர்ஷியல் மோடை வந்து கிளியர் பண்ணி பையரோட ஃபுட் ஸ்டெப் வரைக்கும் டெலிவரி கொடுக்குற வரைக்கும் ஆக்டிவிட்டீஸை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் மெயின். இன்னொரு கேள்வி, திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் நிறைய வெளிநாடுகளில் இருந்து துணைப்பொருட்கள், மூலப்பொருட்கள் இருக்கு இல்லைங்களா, ஆடை, ஆயத்த ஆடை உற்பத்திக்கு தேவையான அக்சசரிஸ், பட்டனு, ஜிப்பரு, இன்னும் பல்வேறு வகையான வேல்யூ ஆடட் ஆடை உற்பத்திக்கு தேவையான அக்சசரிஸ் எல்லாம் இறக்குமதி பண்ணுறாங்க. அந்த இறக்குமதி பொருட்கள் வந்து விரைவாக அவங்க கையில் கிடைக்கிறதுக்கான சேவைகள்லாம் எந்த விதமாக, என்னென்ன விதமாக நீங்கள் பண்ணுறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து இங்கே லோக்கல்லேயே அக்சசரிஸ் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அது போக அவங்க தேவைகளுக்கு தகுந்த மாதிரி அவங்க பையர் வந்து சில நாமினேஷன் பண்ணுவாங்க. நீங்கள் ஹாங்காங்கில் இந்த ஷிப்பட்டை இந்த செல்லத்தை வாங்குங்க, இந்த ஸ்டோரில் வாங்குங்க, சைனாவில் இந்த ஸ்டோரில் வாங்குங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அக்சசரிஸ், பட்டனு, ஜிப்பு, லேபிளு, டேகு, ஃபேப்ரிக்ஸு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாம்பிளாக எடுப்போம். சாம்பிளாக எடுக்கும்போது நம்ம கொரியரில் வந்து எடுத்து கொடுத்துறோம். ஒரு 2 நாள் 3 நாள் டெலிவரி கொடுத்துறோம். அதே போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஓரளவுக்கு மினிமம் கேட்டகரியில் ஒரு ஃப்ளைட்டில் இருப்பாங்க. ஒரு 100 கிலோ 200 கிலோ ஒரு 500 கிலோ வரைக்குமே எடுப்பாங்க. இப்போ அதை வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஓஷனுக்கு பதில் கப்பல் அனுப்புறதுனா டன்ஸ் கணக்காக போகணும் அனுப்பணும். நாங்கள் இந்த 500 கிலோக்குள்ள கேட்டகரியில் என்ன பண்ணுறோன்னா நாங்கள் ஏரில் வந்து எக்ஸ்ஒர்க் பண்ணி அங்கே பிக்கப் பண்ணி இங்கே கம்ப்ளீட்டாக கிளியரன்ஸ் சென்னை வரைக்குமோ இல்லை பெங்களூர் கேட்வே ஏதோ ஒரு கேட்வேல கொண்டு வந்து கிளியரன்ஸ் முடிச்சு இங்கே இருக்கிற ஃபுட் ஸ்டெப், கஸ்டமர் ஃபுட் ஸ்டெப் வரைக்கும் நீங்கள் டெலிவரி பண்ணி தரோம். அதுவும் பார்த்தீங்கன்னா 2 to 3 days வரும். 3 daysக்குள்ளேயே அவர் கையில் அது ஆமாம் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அப்படி என்ன ஈவன் சண்டே கூட நாங்கள் டெலிவரி பண்ணுறோம்.
இப்போ ப்ரொடக்ஷன் இருக்குது கஸ்டமரு, நீங்கள் வந்து சனிக்கிழமை வந்து எனக்கு சண்டே அன்றைக்கி இந்த ப்ரொடக்ஷன் இந்த எக்ஸசைஸ் வந்தால் தான் நான் ஸ்டிச் பண்ண முடியுமாங்க. அந்த சர்வீஸை நீங்கள் சண்டே ஓப்பன் பண்ணி ஆஃபீஸ் பண்ணி கொடுக்குறோம். அது ஒரு முக்கியமான சேவையாக நாங்கள் இப்போ வந்து ஏன்னா அப்போ தான் குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள்ள ஆடையை முழுமைப்படுத்தி அவங்க அனுப்ப முடியும் இல்லையா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பேட்டிக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அது. அதுவும் நீங்கள் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறீங்க. வெளிநாடுகளில் நிறைய மாணவர்கள் இப்போ தமிழகம் முழுவதும் நிறைய வந்து மாணவர்கள் வெளிநாடு மேலை நாடுகளில் தங்கி படிக்கிறாங்க. ரெண்டாவது அவங்களுடைய உறவினர்கள் பெற்றோர்கள் இப்படி எல்லாம் நிறைய சித்தப்பா மாமா எல்லாம் அங்கே இருக்கிறாங்க. இவங்க போகிறாங்க வர்றாங்க. இங்கே உள்ள ஒரு ஏதாவது ஒரு பொருளை ஆசைப்பட்ட ஒரு பொருளையோ பலகாரத்தையோ அல்லது ஒரு மருந்து பொருட்களையோ மாத்திரைகளையோ இப்போ நாட்டு வைத்தியெல்லாம் நிறைய மூலிகை பொடிகளோ இது மாதிரிலாம் அங்கேருந்து அங்கே அனுப்பி தரணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. அந்த மாதிரி ஊறுகாய் இங்கே உள்ள டேஸ்ட் அங்கே இருக்காது. இந்த மாதிரி பிரியமான பொருட்களை எல்லாம் அனுப்புறதுக்கு நீங்கள் எந்த மாதிரி? ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற சோசியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ காலிங்கிறது வந்து ஒரு தவிர்க்க முடியாத செயலாச்சு. முதல்ல யூஎஸ்லேருந்து ஃபோன் வந்தோன்னா கொஞ்சம் ஃபோனில் பேசி வச்சுருவாங்க. இப்போ வந்து அவங்களுடைய பசங்க படிக்கிறாங்க, ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது வீட்டில் இன்றைக்கி ஒரு ஃபுட்டு செய்கிறோம், ஒரு ஸ்நாக்ஸ் செய்கிறோம், இல்லை வந்து ஏதோ ஸ்நாக்ஸ் வாங்குகிறோம், பிராண்டட் ஸ்வீட்ஸ் வாங்குகிறோம் அப்படிங்கும்போது அதை பற்றி டிஸ்கஷன் வருது. அப்போ அவங்களுடைய கிராண்ட் டாட்டர்ஸ் கிராண்ட் சன்ஸ் அங்கே இருக்காங்க. அவங்களுடைய குழந்தைகள்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்களுடைய குழந்தைகள்லாம் பார்க்கும்போது அந்த ஊறுகாய் மாதிரி எல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி கேட்ட மாதிரி ஊறுகாய்லாம் சாப்பிட்டுக்கவே மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு பார்த்துட்டு இன்றைக்கி அனுப்பிச்சு தாத்தா பாட்டி அப்படிம்பாங்க. இப்போ இதெல்லாமே கொரியரில் வந்து நாங்கள் அனுப்புகிறோம். ரூபாய் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஆயிலெலாம் ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஃபில்டர் பண்ணி அதுக்கான கண்டெய்னர் பேக் நாங்கள் தனியாக வச்சுருக்கோம். க்ளோஸ் கண்டெய்னர் அனுப்பும்போது என்ன ஆகுதுன்னா எந்த இடத்துலையும் கஸ்டம்ஸில் வந்து ஸ்கொயரி வரக்கூடாது, நிற்கக்கூடாது. இங்கே பேக்கிங் பண்ணால் அவங்க வாங்கி அதை பிரித்து ஓப்பன் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நாங்கள் பண்ணித்தரோம். இதுதான் மெயினாக. இது வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் எஃபெக்ட்ஸில் வந்து நாங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணுறோம். ஏன்னா ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்டுக்கு ஒருத்தர் ஃபாரினில் இருக்கிற மாதிரி நிலைமை இருக்குது. அதனால் அவங்களோட தேவையான அரிசி பருப்பு ஆயில் என்னென்ன அதுக்கு ஒரு லிமிட்டட் குவான்டிட்டி இருக்குது. 1 லிட்டர் ஆகுதுன்னா 1 லிட்டர் தான் அனுப்ப முடியும். இப்போ நல்லெண்ணெயில் 1 லிட்டரு, தேங்காய் எண்ணெய் 1 லிட்டரு பிரித்து அனுப்பலாம். ஒரே ப்ராடக்டாக 3 லிட்டர் அனுப்ப முடியாது. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து பாக்ஸ் போட்டு நீட்டாக பேக் பண்ணி கஸ்டமருக்கு ஒரு வீடியோ எடுத்து இந்த மாதிரி தான் உங்கள் பேக்கிங் போகுதுன்னு காமிச்சிட்டு அதேமாதிரி அங்கே போய் ரிசீவ் பண்ணும்போது எங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி காமிங்க, நான் அனுப்பிச்சது எப்படி வந்திருக்குன்னு ஏன்னா மற்ற கஸ்டமருக்கு அதை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த ஸ்பெஷல் சர்வீஸை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து நிறைய அதுக்கான தேவைகள் அதிகரிச்சுட்டே வருது. இதை வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பர்சனலாக அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறாங்க. சில பேர் அதை வாங்கி வியாபாரமும் பண்ணுறாங்க, வர்த்தகமும் பண்ணுறாங்க. அவங்கள வந்து நாங்கள் இகாம் போர்ட்டல் நான் சொன்ன மாதிரி அதில் கன்வெர்ட் பண்ணிடுறோம். படித்து விட்டு உடனே தொழில் தொடங்கணும், ஏற்றுமதி வர்த்தகத்தை உடனே ஆரம்பிக்கணும் இ காமர்ஸ் முறையில் அப்படின்றவங்களுக்கு நிறைய கொஞ்சம் அவங்களுக்கு அந்த அனுபவம் இல்லாதனால நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் அந்த ஸ்டார்ட் அப்ஸை லிஜெண்ட் எக்ஸ்பிரஸ் வந்து எந்த மாதிரியான நீங்கள் அதை கற்றுக் கொடுக்குறீர்கள்? அவர்கள் தொழில் தொடங்குவதற்கு எப்படியான சேவைகளை வழங்குறீங்க? இப்போ இகாம் பிஸ்னஸ் வந்து இன்னைக்கு ஃபியூச்சர் இகாம் பிஸ்னஸ் தான். அதாவது வந்து நீங்கள் ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸும் மேபி நாளைக்கு வந்து ஃபியூச்சரில் ஒரு என்டர்பிரினர் ஆகணும், ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், என்டர்பிரினர் ஆகணும், பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த இகாம் பிளாட்ஃபார்ம்ங்கிறது மோர் சப்போர்ட்டிவாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் இகாம்க்கு உண்டான ட்ரெயினர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் வந்து நம்ம லிங்க்லேயே இருக்காங்க. அவங்க வந்து ப்ராடக்டை நீங்கள் கொண்டே கொடுத்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களை வந்து கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணி நீங்கள் என்னென்ன மாதிரி விற்கணும்னு நினைக்கிறீங்க, என்னென்ன ப்ராடக்ட் சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பார்த்துட்டு அதில் எந்த பிளாட்ஃபார்மில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமோ அதெல்லாம் எங்கள் டீம் ஒருத்தங்க பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நாங்கள் இந்த இடத்துல எங்கள் ரோல் பிளே என்ன அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு அமெரிக்காவில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அமேசான், வால்மார்ட், ஈபே இவங்கள தான் டாப் வந்து இப்போ இது இகாம் பிளாட்ஃபார்ம்ஸ். இந்த பிளாட்ஃபார்மில் தான் அதிகப்படியான அதாவது கிராஸ் பார்டர் கண்ட்ரிங்க, கிராஸ் பார்டர் கண்ட்ரி, அதாவது இந்த கண்ட்ரிலேருந்து வேற ஒரு கண்ட்ரிலேருந்து அந்த கண்ட்ரியில் இறக்குமதி பண்ணி சேல் பண்ணக்கூடிய அதிகமான கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்மில் ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் அமேசான் பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா எனக்கு வந்து வேர்ல்டு நம்பர் 1 இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அமேசான் பிளாட்ஃபார்மில் நிறைய பேர் சேல் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் அமேசான் பிளாட்ஃபார்மில் சேல் பண்ணும்போது FBAன்னு சொல்லுவாங்க, ஃபுல்ஃபில்மெண்ட் பை அமேசான். அதாவது செல்லர்ஸ், நீங்கள் செல்லர்ஸ் சேல்ஸு, அமேசான் வந்து ஷிப்ஸு, அமேசான் ஷிப்ஸ், ஃபுல்ஃபில்மெண்ட் பை அமேசான் இருக்குது. நீங்கள் அந்த பிளாட்ஃபார்மில் இப்போ நீங்கள் ஒரு XYZ கம்பெனி எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, IE போர்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு ஃபுட் ப்ராடக்ட்டோ இல்லை கார்மெண்ட்ஸோ APSCO இல்லை FSSAI சர்டிஃபிகேட்டோ வாங்கிட்டு நீங்கள் அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சொன்ன இகாம்
தனியாக ட்ரெயினர்ஸ் இருக்காங்க. அவங்க மூலிமா ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் அமேசானில் பண்ணிட்டீங்கன்னா அங்கே வந்து நான் சொன்னதில் அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் அமேசான் இருக்கு, FBA இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து XYZ கம்பெனி வந்து இங்கேயே XYZ கம்பெனி தான், அங்கேயே XYZ கம்பெனி தான். சரிங்களா, உங்களுக்குன்னு ஒரு தனி வேர் ஹவுஸ், தனி ஒரு டிப்போ இருக்கும். இப்போ உங்கள் ப்ராடக்ட் அங்கே போயிட்டு அந்த பிளாட்ஃபார்ம் எல்லாம் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் தான். இங்கே வந்து யாருமே வந்து ஒரு பர்சனல் பையரோ அந்த மாதிரி டியூட்டி கட்டி எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. நீங்கள் எல்லாமே அனுப்பும் போதே நீங்கள் இந்த டியூட்டியா என்னங்கிறது இங்கேயே பார்த்து இங்கேயே நீங்கள் கட்டியிருக்காங்க. ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்குது, ஒவ்வொரு ப்ராடக்ட் இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் இங்கேயே நீங்கள் ஃபுல்ஃபில் நாங்கள் இங்கேயே பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா கஸ்டமருக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த அமேசான் ப்ராடக்ட் வந்து திருப்பூர்லேயே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போயிட்டு ரிட்டர்ன் ஆயிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நார்மலாக இங்கே எக்ஸ்போர்ட் பையர் கிளம்புற மாதிரி வச்சுருவாங்க. அங்கே பார்த்தா டியூட்டி வந்து பையர் கட்டி எடுக்க மாட்டாங்க. ஏன்னா டியூட்டி வந்து எக்ஸ்போர்ட்னா பையர் கட்டி எடுத்துருவாரு. பட் இந்த ப்ராடக்ட்ல வந்து பையரும் கிடையாது, யாருமே கிடையாது. நீங்களே தான் விற்கிறீங்க, நீங்களே தான் ரிசீவ் பண்ணி உங்க டிப்போல கொடுத்து நீங்க அந்த பிளாட்ஃபார்ம் மூலமா சேல் பண்றீங்க. அப்படிங்கும்போது நீங்க இங்கேயே டியூட்டி எல்லாமே முடிச்சா நீங்க பே பண்றேன்னு சொல்லி இங்கேயே அக்ரி பண்ணி கொடுத்துருவீங்க. எங்கிட்ட வந்து அக்ரி நான் வாங்கிடுவேன், நீங்க டியூட்டி பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கேயே அக்ரி பண்ணிடுவீங்க. நான் இங்கே டியூட்டி இங்கே ரிசீவ் பண்ணப்படுதுன்னு சொல்லி அனுப்பிச்சு அங்கே எந்த வித பிரச்சனையுமோ அந்த FBA பிளாட்ஃபார்ம் போய் நிற்கும். அமேசான் ஷிப் பண்ணுவாங்க எல்லாரும். இந்த இது வந்து இப்போ அப்கமிங் வந்து நிறைய எக்ஸ்போர்ட்டர்ஸ், சின்ன சின்ன எக்ஸ்போர்ட்டர்ஸ், இப்போ நீங்கள் மாதம் ஒரு 10 கிலோ விற்கணும், 20 கிலோ விற்கணும். நீங்கள் ஜுவல்லரியிலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் PCS ஸ்டோன்லேருந்து ஒரு நீங்கள் இமிடேஷன் ஜுவல்லரி இருக்குது, அப்புறம் கிளாத்ஸ், கார்மெண்ட்ஸு, அப்புறம் ஹேண்டிகிராஃப்ட்ஸு, அப்புறம் இந்த மாதிரி ஸ்டேட் ஷூஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. சரி, எல்லாரும் அனுப்பக்கூடிய விஷயங்கள். நான் சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி இது எல்லாமே கவர்மெண்ட்டும் ரூல்ஸ்க்கு உட்பட்ட திங்ஸ் தான். எந்த வித கான்ட்ராபேண்ட் ஐட்டம்ஸும் நம்ம அனுப்ப மாட்டோம். கொரியர் கம்பெனி இன்டர்நேஷனல்லாம் எந்த வித மால் ப்ராக்டிஸும் பண்ண மாட்டோம். எந்த வித கான்ட்ராபேண்ட் ஐட்டம்ஸும் நம்ம அனுப்பக்கூடாது. அதுக்கு சிவியர் பெனால்ட்டி அண்ட் இம்ப்ரெஸ்மெண்ட் ஆகிடும். அதனால் வந்து நாங்கள் எங்களுக்கு தெரியும் என்ன அனுப்பணும், எங்களை அனுப்பக்கூடாது. அதே மாதிரி மெடிசன்ஸ் கேட்டீங்க, மெடிசன்ஸில் பார்த்தா NDPSன்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட்டில் வந்து நான் ட்ரக்ஸோட சில கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கேட்டகரிஸ் காம்போசிஷன் இருக்கிற இதெல்லாம் நீங்கள் அனுப்ப முடியாது. அதனால் முதல்ல இங்கே செலக்ட் பண்ணிடுவோம். அங்கே போயிட்டு வரைக்கும் வெயிட் பண்ணுறது. இங்கேயே செலக்ட் பண்ணி கஸ்டமருக்கு சார் இதெல்லாம் பண்ணால் அதை அனுப்ப முடியாது, இங்கேயே நாங்கள் அது ஒரு சொல்லிடுவாங்க. அப்படிங்கும்போது கஸ்டமர் ஈஸியாகிடும் போய் சார். ஸோ இந்த மாதிரி இகாம் பிஸ்னஸ்க்கான இந்த கொரியர் ஆலோசனைகளையும் சேவைகளை நாங்கள் நல்லா செய்கிறோம். எங்களோட ஆலோசனைகள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆலோசனை வந்து கொடுக்குறோம். அதுக்கான ரிலேட்டடாக இப்போ நான் ஒரு லிங்க் பண்ணி நான் சர்வீஸ் பண்ணுறேன்னா எனக்கு ஒரு சொன்ன மாதிரி நான் ஒருத்தன் வந்து இந்த சர்வீஸை பண்ணுறேன். அப்போ எனக்கு தேவையான கஸ்டமருக்கு தேவையான சர்வீஸ் பண்ணுறவங்க எல்லாமே எங்கள் நெட்வொர்க் உங்ககிட்ட இருக்காங்க. இப்போ நீங்க உங்களுக்கு வேணும்னா இவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு வந்துருங்க சார். இல்லை நாங்கள் வந்து கைடன்ஸ் கொடுக்குறோம். சில ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த AD கோட் எக்ஸ்போர்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ், அப்புறம் ED எலக்ட்ரானிக் ஐடென்டிஃபிகேஷன்ல பண்ணக்கூடியது, IC கேட்ல பண்ணக்கூடியது நாங்களே பண்ணிக்கிறோம். அதுக்கெல்லாம் நமக்கு ஏஜென்ட் இருக்காங்க, நான் பண்ணிக்கிறோம். அப்போ இ-காமர்ஸ் மூலமாக வர்த்தகம் தொடங்குறவங்க நேராக லெஜண்ட் எக்ஸ்பிரஸ் MDயை வந்து பார்த்தாவே போதும். ஆமாம், கண்டிப்பாக. நாங்கள் வந்து இதை வந்து இப்போ நாங்கள் ஒரு ப்ரொமோஷனலாக வந்து இந்த வருஷம் 2024 நாங்கள் வந்து ப்ரொமோஷனாக கொண்டு போயிட்டு இருக்கோம். வித் ஆர்டர் சப்போர்ட். நிச்சயமாக நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் மூலியமா இது நிறைய பேர் ரீச் ஆச்சுன்னா எங்களுக்கு நான் சேவை செய்கிற மென்டாலிட்டி. அதாவது பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் சேவைங்கிற மென்டாலிட்டியில் இருந்து ஆரம்பிச்சிங்கன்னா தான் அது ஒரு 4 பேர் ரீச் ஆகி அது இதில் ப்ரொமோட் ஆச்சு அப்படின்னா எங்களுக்கு அது ஒரு ஹாப்பி. நிச்சயமாக நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் உங்களை வந்து இந்த டாபிக் சம்பந்தமாக தொழில்துறையினர் மத்தியில் நீங்கள் பேசுறதுக்குரிய சந்தர்ப்பத்தை நாங்கள் ஏற்படுத்தி தருவோம். ஏனென்றால் தொழில் வளரணும், உலகளாவிய வர்த்தகம் வந்து பெருகணும்னா இது போன்ற நடைமுறை வழிமுறைகள் அந்த எங்கெங்கே அதற்குரிய அனுமதி பெற வேண்டும், எப்படி அந்த வர்த்தகத்தை விரிவு பண்ணணும் அப்படின்ற உங்களை போன்ற அனுபவம் உள்ளவர்களுடைய ஆலோசனை கண்டிப்பாக தேவைப்படும். இந்த பேட்டியின் வாயிலாக திருப்பூர் பின்னலாடை தொழில்துறையினர், ஏன்னா நீங்கள் கொரியர்ன்றது ஒரு கொரியர் மாத்திரம் பண்ணல, நீங்கள் தொழில்துறையினுடைய ஒரு மிகப்பெரிய சேவையை நீங்கள் வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். இந்த பேட்டியின் வாயிலாக தொழில்துறையினர் நன்றாக அறிந்து கொள்ளும்படியாக உங்களுடைய லெஜண்ட் எக்ஸ்பிரஸினுடைய சிறப்பு செய்தி என்ன நேயர்களுக்கு நீங்கள் சொல்லலாம். திருப்பூரில் இந்த கொரியர் எக்ஸ்பிரஸில் வந்து இந்த 23 வருஷமாக இருக்கிறதுக்கு காரணம், மிக முக்கிய காரணம் உங்களுடைய சப்போர்ட்டும் ஆதரவு இல்லாமல் இந்த அளவுக்கு நான் வந்து வளர்ந்துருக்க முடியாது. முக்கியமாக நான் சொல்ல போகிறது என்னன்னா, அப்கமிங் எக்ஸ்போர்ட்டர்ஸு இல்லை ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு என்ன சொல்ல வரேன்னா, சில விஷயங்கள் வந்து தெரியாமல் இருக்குது. கொரியரில் வந்து இதெல்லாம் பண்ணுறாங்களா, ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்களான்னு தெரியாமல் இருக்குது. அதை நான் முக்கியமாக தெரியப்படுத்துகிறேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 25,000 rupees வேல்யூ ஆஃப் கூட்ஸ்லேருந்து அப் டு 5 lakhs உள்ள கூட்ஸை வந்து
நீங்கள் வந்து டிஜிட்டலி கிளியர் பண்ணிக்கலாம். கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ்க்கு நீங்கள் போக வேண்டியதில்லை. ஃபிசிக்கலாக வந்து டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து கிளியர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதை வந்து டிஜிட்டலி கிளியரன்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் பிளாட்ஃபார்ம் செட் பண்ணி தரோம். ஸோ அது மூலிமா என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகுது. நீங்கள் கொரியர் சாம்பிள் எப்படி அனுப்புறீங்களோ அதே வந்து கமர்ஷியலாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதையுமே அதே மாதிரி க்ரீன் சிங்கோட டெலிவரி பண்ணுற மாதிரி ஒரு 3 to 4 days working daysல நாங்கள் அதை டெலிவரி பண்ணி தரோம். ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மாலர் குட்ஸ் ஸ்மாலர் கேட்டகரிஸ்லாம் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் நெட் ஃபேர் இப்போ ஜெர்மன் ஃபேர் இந்த மாதிரிலாம் ஃபேர் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஃபேருக்கு உண்டான சாம்பிள்ஸ் எல்லாம் போய் ஆன் டைமில் டெலிவரி ஆனால் தான் நாங்கள் இன்ஸ்டால் அங்கே வந்து நீங்கள் ஸ்டாலில் வந்து அதை வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியும் கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் முதலே டைம் லைன் கொடுத்து இந்த டைமில் வந்து நீங்கள் டெலிவரி பண்ணி கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான எல்லாமே முதல்ல தான் எனக்கு கைட் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்கள் எப்போ ரெடி பண்ணணும், எந்த டயத்தில் கொடுத்தா எங்கே கூட சேர்த்தணும், ஹோட்டலில் கொடுக்கணுமா இல்லை வந்து அங்கே ஸ்டாலுக்கே கொடுக்கணுமா அப்படிங்கிறது நாங்கள் பண்ணுறோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய சர்வீஸ் பார்ட்னர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. உங்களோட ஃபேரோட மொத்த திங்ஸையுமே கொண்டு கேரி பண்ணி அங்கே இன்ஸ்டால் பண்ணி அங்கே எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப அங்கேருந்து எடுத்துக்கொண்டு சேர்த்துறதுக்கும் எங்கள்கிட்ட நெட்வொர்க்கிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொரியரில் வந்து ஜஸ்ட் இதை எடுத்து கொடுக்குறோம் அப்படிங்க இல்லாமல் பல ஆக்டிவிட்டீஸ் நம்ம இதில் பண்ணுறோம். யாராவது நியூ எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஆகணும் அப்படின்னு ஸ்மால் கார்மெண்ட்ஸ் இல்லாத வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் பண்ணனா கூட நீங்கள் தாராளமாக எங்களை அணுகுங்க. உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து கம்ப்ளீட் எண்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து பையர் மட்டும்தான் உங்கள் பையராக இருக்கணும். ஸோ நாங்கள் வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லாஜிஸ்டிக்ஸ் பார்ட் ஆஃப் இட் என்டையர் ஈவன் சாஃப்ட்வேர் மட்டும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக பண்ணி தரோம். தொடர்ந்து எங்களுக்கு உங்களுடைய ஆதரவு வேணும்னு கேட்டுக்கிறோம். எங்களோட சர்வீஸ் ஏதோ குறைபாடு இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்யறதுக்கு உங்களுடைய எல்லா விதமான கமெண்ட்ஸு எதாவது நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நீங்கள் உடனடியாக நிவர்த்தி செஞ்சு அந்த உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணுற அளவுக்கு நாங்கள் ஃபர்தராக வந்து ஒர்க் பண்ணிக்குவோம்னு சொல்லி உங்கள்கிட்ட ப்ராமிஸ் பண்ணுறேன். தேங்க்யூ. மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய இந்த பேட்டியிலேயே உங்களுடைய முயற்சியும் அனுபவமும் இந்த தொழில்துறைக்காக சேவை செய்ய வேண்டும் என்கின்ற தியாகம் உங்களிடத்திலிருந்து மிக அழகாக வெளிப்பட்டது. நிச்சயமாக உங்களுடைய சேவைகளை ஏற்றுமதியாளர்களும் தொழில்துறையினரும் பயன்படுத்தி அவர்களும் வளருவார்கள். நேயர்களே, ஒரு அனுபவ ரீதியான தொழில் வளர்ச்சியை பெறுவதற்கு இது போன்ற அனுபவம் நிறைந்த தொழில் முனைவோர்கள் திருப்பூரில் இருக்காங்க. நம்முடைய சேனல் அவர்களை தேடி சென்று உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறது. அவர்களை பயன்படுத்தி நீங்கள் தொழிலிலே மென்மேலும் வளர வேண்டும். அப்படிப்பட்ட தாகத்தோடு ஒரு நல்ல தொழில் முனைவோராக இருக்கக்கூடிய பாபு சார் அவர்களுக்கு மீண்டுமாக வாழ்த்துக்கள் சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். தேங்க்யூ. தேங்க்யூ.